முடிவில் எதற்காக உயிர் கண்ணே உனக்கு தெரியாதா செல்வமே நீ ஒருவன் இருக்கிறாய் என்றுதானா இந்த சண்டாளி இதுவரைக்கும் உயிரின்றி வைத்திருந்தேன் இப்பொழுது உன்னை விழுந்து விட்டு இனிமேல் இந்த பாவியை அம்மா வென்று யாரை அழைப்பார்கள் இந்த சண்டாளியை அம்மா வென்று யாரை அழைப்பார்கள் நான் பெற்ற செல்வம் என் தலையை இழிவலை செய்துவிட்டு சென்று விட்டாயா நான் பெற்ற என் கண்ணே என்றாவது உன் தந்தை வந்து அம்மா நான் விட்ட மகனை உன்னிடம் விட்டு சென்றேனே அவன் எங்கே என்று கேட்டான் அவருக்கு தான் சண்டாளா என்ன பதில் சொல்லு ஐயோ என்னை பேர்ந்தவங்க உனக்கு எப்படி அப்பா மனது வந்தது என்னை ஏனடா மறந்து விட்டான் உன்னை கடித்த பாம்பு என்னை கடித்திருக்க கூடாதா நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் அப்பா என் செல்வமே நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நண்டூருது நரியூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில்
வண்டூருது நரியூருது நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நாளுக்கு நாள் உழைத்தேன் நன்றி இல்லை அங்கே நல்லோர்கள் வாழ்வதற்கு நியாயம் இல்லை இங்கே ஏழையின் தலையெழுத்தை எழுதியவன் எங்கே எடுப்பதை எடுத்துக்கொண்டால் நீதி வரும் இங்கே நான் பெற்ற மகனே நான் எட்டு போனேன் நான் பெற்ற மகனே நாரியத்து போகிறேன் நான் பெற்ற மகனே நான் எட்டு போனேன் சத்தியத்தை ஒரு நாளும் நான் மறப்பேனோ நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது நண்டூருது நரியூரு நண்டூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது என் கண்ணில் ஆடுது இறைவா, எனக்கு கொடுத்த இந்த இந்நிலை போல் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஐயா. நாடராக மனத்தை மடுத்தாய் பொறுத்து கொண்டே என்னிடமில் கண் போன்ற கணவரை பிரித்தாயே. அப்பொழுது கூட சண்டாளி நான் பொறுத்து கொண்டேனே. எல்லாம் போனால் போகட்டும், நான் விட்ட மகன் ஒரு மட்டும் உயிர்ந்தால் போதும் என்று எண்ணி இருந்தேன். இப்பொழுது அவனை விழுந்து விட்டேன். நான் எப்படி உயிரோடு வாழ்வேன்? யாருக்காக உயிர் வாழ்வேன்? நான் யாருக்காக வாழ வேண்டும் ஐயா? இறைவா, எனக்கு கொடுத்த இந்த இந்நிலை போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஐயா, யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இறைவா, இது நியாயமா? இதுதான் உன் சகாயமா? இனி நான் உயிர் வாழ வேண்டுமா? எவர்க்குமே இக்கொடுமை உண்டுமா? இறைவா, இது நியாயமா? இதுதான் உன் சகாயமா? இறைவா, இது நியாயமா? இதுதான் உன் சகாயமா? இனி நான் உயிர் வாழ வேண்டுமா? இனி நான் உயிர் வாழ வேண்டுமா எவர்க்குமே இக்கொடுமை உண்டுமா? இறைவா, இது நியாயமா இதுவே துயராகுமா மணிமுடி செங்கோலை மறந்து விட்டார், மனைவியை மகனோடு பிரிந்து விட்டார். மணிமுடி செங்கோலை இழந்து விட்டான் மகனோடு பிரிந்து விட்டார். தனிமையில் எங்கே நான் வந்து விட்டேன், தரணி எல்லாம் திரிக்க பிறந்து விட்டேன். நான் தனிமையில் எங்கே நான் வந்து விட்டேன், தரணி எல்லாம் திரிக்க பிறந்து விட்டேன். இறைவா, இது நியாயமா இதுவே துயராகுமா உலகில்
கொடுமைகள் அறியா நிறை செல்வம் இழந்து நிலை தடுமாறி நொந்து நிறை செல்வம் இழந்து நிலை தடுமாறி நொந்து நீங்காத வேதனைதான் போதுமையா இடையினில் துணைதான் எனக்கு வேணுமையா நிறைந்து திறந்து பறந்த கடில் கருணை பணம் திரியும் தயவிலையும் இறைவா இது நியாயமா நிறைந்து திறந்து பறந்த கடில் கருணை மனம் திரியும் தயவிலையும் இறைவா எது நியாயமா இதுதான் உந்தகாயமா 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 அப்பா அந்த ரசிகாமணிகளே என் மகன் இறந்த பருத்தை சொல்லிவிட்டு எந்த இடத்தில் இறந்து கிடக்கும் தெரிவிக்காமல் ஓடிவிட்டீர்களே ஐயா பாருங்கள் அப்பா நான் விட்ட மகன் எங்கே அப்பா இறந்து கிடக்கின்றான் சொல்லுங்கள் ஐயா மாமி உங்க மகன் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாமா என்ன ஐயா சொன்னான் அடுத்த ஜென்மம்னு இருந்துச்சுன்னா ஐயா உங்க வயிற்றுல பிறக்கணும்னு கேட்டுக்கொண்டே இறந்து போயிட்டாமா வேண்டாம் அப்பா வேண்டாம் அரசால பிறந்த என் செல்வ மகன் இந்த பாவில் வெட்டி பிறந்து கானகத்தில் அறந்தீண்டி அனாதாக இருந்திருக்கின்றானே இதெல்லாம் போதாது என்று வருவரும் ஜென்மத்துக்கெல்லாம் இந்த சண்டால் வீட்டு பிறப்பேன்னு சொன்னாயா வேண்டாமடா என் கண்ணே வேண்டாம் அப்பா உங்க மகனை மேலமரத்தில் ஆலமரத்துக்கு அடியில் படுக்க வைத்து இலைகளால் மூடி பெரிய பாறாங்களை தூக்கி வச்சிருக்க நான் பெற்ற மகன் பிஞ்சு உடல் மீது பாறாங்களை வைத்தேன் என்று என் முன்னே சொல்லுகிறாயே ஐயா உன் மனம் எனக்கல்ல உனக்கு என்னையா என் மகன் தீங்கிழைத்தான் எதற்காக அப்படி செய்தீர்களப்பா ஏனையா அப்படி செய்தீர்கள் நாங்கள் அப்படி செய்வோமா மாமி யாரை நம்பி அனுப்புனீங்க மாமி தங்களை நம்பித்தானப்பா அனுப்பி வைத்தேன் என் மகனை உங்க மகன் மேல பாறாங்களை தூக்கி கேட்டி உங்க மகனை நாய் நேரம் இழுத்துட்டு போயிரு மாமி ஐயோ வேண்டாமப்பா வேண்டாம் ஐயா வேண்டாம் நான் பெற்ற மகன் உடலையாவது நான் பார்க்க வேண்டாமா இந்த பாவி சென்று வாருங்கள் அப்பா சென்று வாருங்கள் மலை சாய்ந்து போனா மரம் சாய்ந்து போனா நிலையாகலா மலர் சாய்ந்து போனா சரமாகலா இந்த மனம் சாய்ந்து போனா என்ன செய்யலா மலை சாய்ந்து போனால் சிலையாகலா
மரம் சாய்ந்து போனா என்ன செய்யலாம் மலை சாய்ந்து போனா ரொம்ப நேரமா கரல் புதிய